ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பான தெய்வமகளின் வணக்கம். இந்த வீடியோக்குள்ள ஒரு அழகான விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னன்னா, வீட்டுக்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வருவாங்க. அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்க, இறந்த குடுங்கம்மா பசிக்குது. அப்படி வீட்டுக்கிட்ட யாசகம் கேட்டு வரவங்களுக்கு தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லாதீங்க. ஏனென்றால் வருவது தெய்வமா கூட இருக்கலாம் இல்லைங்களா? நல் மனதோட நல் எண்ணத்தோட உங்ககிட்ட இருக்கிறது கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. பிறகு ஒருத்தர் வந்து யாசகம் கேட்டு இப்பதான் போனாங்க, பிறகு இன்னொருத்தர் வருவாங்க, அம்மா ஏதாவது கொடுங்க. சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்சிப்பாங்க. அட இப்பதானே வந்து கேட்டுட்டு போனாங்க, திருப்பி வந்து கேட்குறாங்களே, அட போ சொல்லு, இந்த மாதிரி வார்த்தை விடுவாங்க. பெரும் பாவங்க, தப்பு. யாராவது யாசகம் கேட்டு வீட்டுக்கிட்ட வந்தால் உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்க. ஒருத்தர் வந்து இப்பதான் போனாங்க, இன்னொருத்தர் வராங்களேன்னு சொல்லி அப்படி சொல்லாதீங்க. அட இப்பதான் வந்து போனாங்க, இன்னொருத்தர் வந்து அப்படி கொடுக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் வந்து போனா அவங்களுக்கு கொடுங்க, பிறகு இன்னொருத்தர் வந்தா மீண்டும் கொடுங்க, இருக்கிறத கொடுங்க. எங்கிட்ட இவ்வளவுதாமா இருக்கு, மனதார ஏற்றுவாங்கம்மான்னு சொல்லுங்க. ஏனென்றால் அம்மை அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் அல்லவா? பல அவதாரத்துல வந்து உங்களை வந்து யாசகம் கேட்டு இந்த பிள்ளை நமக்கு கொடுக்குறாளா இல்லையா, இந்த மகன் எனக்கு பண்றாளா இல்லையான்னு சொல்லி நம்மளே சோதிக்கக்கூடிய நேரம் கூட வரலாம் இல்லைங்களா? அந்த சோதனை நீங்க ஜெயிச்சாதானே நீங்க நல்லா இருக்க முடியும் இல்லைங்களா? வருவது பகவானா இருக்கலாம், இல்ல வேற யாராவது நம்மள மாதிரி ஏழைய மக்களும் இருக்கலாம் இல்லைங்களா? யாரா இருந்தா என்னங்க, நம்ம வேலை என்ன, நம்ம கிட்ட இருக்கிறது பிறருக்கு கொடுத்து உதவணும் இல்லைங்களா? நம்ம வீட்டுல நல்ல சாப்பாடு வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு இல்லம்மா அப்புறமா வாங்க நாளைக்கு வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களால என்ன முடியுமோ வீட்டுக்கிட்ட வந்து யாசகம் கேட்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தர்மத்தை பண்ணுங்க. தான தர்மம்னு சொல்லி நம்மளோட முன்னோர்கள் சொல்லி நமக்கு வளர்த்திருப்பாங்க. அம்மா யாராவது வீட்டுக்கிட்ட வந்தா ஏதாவது கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதை நம்ம அந்த பண்பாடை நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? ஏனென்றால் வருவது நம்முடைய முன்னோர்களா கூட அந்த வேடத்தில் வரலாம், இல்ல நம்முடைய குலசாமி வரலாம். மாறு வேடமிட்டு இந்த மகளை போய் நம்ம சோதிக்கணுமே, அவளை போய் பார்க்கலாம், அவளோட குணம் எப்படி இருக்க சொல்லி பார்க்கலாம், அன்பு மகனை பார்க்கலாம், மகளை பார்க்கலாம் சொல்லி நமக்கு ஒரு சாமி வரலாம். பிறகு நமக்கு பிடிச்ச தெய்வங்கள் பல அவதாரத்துல கண்டிப்பா நம்மளை வந்து சோதிக்கலாம் இல்லைங்களா? அந்த சோதனையில நீங்க வெற்றி பெற வேண்டாமா இல்லைங்களா? அப்ப நான் வீட்டுக்கிட்ட யாராவது யாசகம் கேட்டு வந்தா இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களால என்ன முடியும், உங்ககிட்ட என்ன இருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு சொல்லுங்க, அம்மா என்கிட்ட இதுதான் இருக்கு, மனதார எடுத்துக்கோங்க, இன்னொரு வாட்டி வரும்போது என்கிட்ட இருக்கிறது நான் தரேன்னு சொல்லி நல்ல சிரிச்ச முகத்தோடு மகிழ்ச்சியாக சொல்லுங்க. பிறகு நாம் சேருவோம், கடைசியில நல்லா வாழ்ந்து கடைசியில நாம் சேருவோம் அற்புதமான கைலை நாதர என்னப்ப ஈஸ்வரன் நாம் சேர வேண்டாமா? இந்த மானிட பிறவியில நல்லா வாழ்ந்து பிறருக்கும் நாம் வாழ வச்சு, நாமளும் வாழ்ந்து பிறரையும் வாழ வச்சு, பிறகு நாம் கடைசியில என்னுடைய ஆயுள் முடியும் போது நாம சேர வேண்டாமா அற்புத கைலை நாதரே இல்லையா? அமைப்பு அர்த்தநாரீஸ்வரர் நாம் சேர வேண்டாமா? கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுங்க. நாமளும் நல்லா வாழ்ந்து பிறரையும் வாழ வச்சு பிறகு நாம் சேருவோம் அற்புதமான கைலை நாதரே இல்லைங்களா? என்னப்பா ஈஸ்வரனே. ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்போ சங்கர் சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க, அறந்தால் வாழ்க, இப்பொழுது என்னெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. அழகான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டுமே, இந்த அவங்களுடைய பாவங்கள் இருந்து அவங்க வெளியில வரட்டுமே, எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நல்ல விஷயம் இதெல்லாம் இல்லைங்களா? உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொன்னா உடனே ஷேர் பண்ணி விடுங்க. பிறகு இதுவரை தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா தெய்வமகள் என் விகாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எனக்கு தந்த சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நான் பகிர்ந்து கொண்டே இருப்பேன் சரிங்களா? ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ சம்பூ சங்கர் சிற்றம்பலம். அம்மையப்பனே போட்டி, அந்த நாரீஸ்வரரே போட்டி, அப்புறம் சாமியே போட்டி, என் வெற்றிவேல் மிருகரையே போட்டி வெற்றி முனிதான வீர முனிதான மிருக பெருமானையே போற்றி. ஹர ஹர மகாதேவ. நன்றி. உங்களோட அன்பு மகள் என் விகாஷினி. நன்றி. ஓம் நம சிவாய. சிற்றம்பலம். நன்றி.